بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மரியாதைக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அற்புத வார்த்தை அல் குர்ஆன் என்ற தலைப்பிலே திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கான ஒரு சில விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். நேற்றைய வகுப்பில் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழுகின்ற போது பல கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்ற பட்சத்திலேயும் இஸ்லாத்தை விட்டு கொடுக்காம உறுதியாக இருந்த ஒரு சில செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வுடைய தூதரோடு சண்டை போட்டு தனக்கு ஏற்பட்ட காயத்தின் மூலமாக அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து இந்த இஸ்லாமிய வட்டத்துக்கு வெளியே சென்று மரணித்த சில செய்திகளையும் நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒரு மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், இன்னார் நரகத்துக்கு நுழைவார் அப்படி என்று. அவர் கடுமையாக யுத்தம் செய்கிறாரு, எதிரிகளை கொல்றாரு, அவருக்கு ஒரு காயம் ஏற்படுது அந்த யுத்தத்தில். அந்த காயத்தின் காரணமாக அதை தாங்கிக் கொள்ள இயலாம ஃபகத்தல நஃப்ஸஹு, இரவு நேரத்தில் தன்னைத்தானே ஈட்டியால் கத்தியால் குத்தி அந்த வலி தாங்க இயலாமல் கொலை செஞ்சு கொள்கிறார். அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகின்றார், பிலாலே நீங்கள் மக்களுக்கு போய் சொல்லுங்க, இன்னஹு லா யதுகுலுல் ஜன்னஹ் இல்லா நஃப்சுன் முஸ்லிமத்துன், சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டார்கள் முஸ்லிமான ஆத்மாவை தவிர என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் நெருக்கடி வந்தாலும் இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரியும் வரைக்கும் அல்லாஹ்வுக்காக அதை நானும் நீங்களும் தாங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த இஸ்லாமிய வட்டத்துக்கு வெளியே நானும் நீங்களும் போயிடக்கூடாது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், வஅன்னா லம்மா சமிஅனல் ஹுதா ஆமன்னா பிஹ், ஒரு சத்தியத்தை நாங்கள், ஒரு நேரான பாதையை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். சொல்லிவிட்டு அந்த ஜின்கள் சொல்கின்றார்கள், ஃபலா யஹாஃபு பஹ்ஸவ் வலா ரஹகா, நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து விட்டோமே ஆனால் நஷ்டம் ஏற்படுவதை நாங்கள் பயப்படக்கூடாது, அதே போல் அநீதி இழைக்கப்படுவதையும் நாங்கள் பயப்படக்கூடாது. அப்போ நம்பிக்கை கொண்டு நீங்கள் இந்த இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே வந்தாலேயே நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும், அநியாயங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதற்கு நீங்கள் பயப்படாமல்
இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பயணிக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். சரி, இன்றைய இந்த வகுப்பில் நாங்கள் பிரதானமாக பார்க்க போகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுக்கு சில விஷயங்களை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹைலைட் பண்ண சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் அவனுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான சில இடங்களை தான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இஸ்லாத்துக்குள் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அந்த முஸ்லீம் என்ற வேர்டை குறித்து என்னையும் உங்களையும் பார்த்து ரசூலுல்லாஹ் கட்டளையிடுறாங்க. காரணம், அதை செய்கிறது அவ்வளோ லேசான காரியம் அல்ல. இப்போ நாங்கள் கூட எங்களோட பிள்ளைங்களுக்கு சும்மா சொல்லுவோம் சில விஷயங்களை. முக்கியமான விஷயத்தை சொல்லும் போது, இப்ராஹிம் இப்படி நீ செய்யக்கூடாது, இப்ராஹிம் நான் ஒரு தடவைக்கு பல தடவை சொல்கிறேன், நீ அங்கே போகக்கூடாது. அப்படியே என்ன அர்த்தம் என்ன, அந்த சொல்கிற செய்தி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். என் புள்ள சில நேரங்களில் செய்யவும் வாய்ப்பு இருக்குது, செய்யாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவன் கட்டாயம் செய்யணும் என்றதை அந்த பேச்சில் நாங்கள் பிள்ளைக்கு நாங்கள் உணர்த்துவோம். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தின சில சம்பவங்கள், சில செய்திகள் இருக்குது. அதுதான் நாங்கள் இன்றைய இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, அத்தியாஃபத்து விருந்து பஷாரம் இருக்குதே, சலாசத்து ஐயாமின் அது 3 நாள்னு சொல்கிறாங்க. வஜாயிசத்துஹு யௌமுன் வலைலத்து ஒரு நாள், அதாவது ஒரு பகலும் ஒரு இரவும் அவருக்கு விருந்து கொடுப்பது உங்களுக்கான சதக்கா, உங்களுக்கான கொடையாகும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. வலா யஹில்லு லிரஜுலின் முஸ்லிமின் ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு அனுமதி இல்லை, ஆகமானதில்லை. என்னது, ஐயகூம இந்த அஹீஹி ஹத்தா யூசிமஹு யாருடைய வீட்டில் அவங்க தங்குறாங்களோ அந்த மனிதரை பாவத்தில் தள்ளுற அளவுக்கு அவருடைய வீட்டில் தங்குறது கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வீட்டில் போய் தங்கும் போது எந்த வீட்டில் போய் தங்குறாரோ அவரை பாவத்தில் கொண்டு போய் விட்டுற அளவுக்கு அவரை வீட்டில் தங்குறது உங்களுக்கு கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்கக்கிட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் வகைஃப யூசிமுஹு அவர வீட்டில் போய் தங்குறதின் மூலமாக எப்படி அவரை நாங்கள் பாவத்தில் தள்ளுறதுன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யுகீமு இந்தஹு நீங்கள் அவங்க வீட்டில் தங்குறீங்க, வலா ஷைஅ லஹு யக்ரீஹு லஹு உங்களுக்கு விருந்து உபசாரம் செய்கிறதுக்கு அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. 3 நாள் தங்கிட்டீங்க, உங்களுக்கு விருந்து தந்துட்டாரு. 4வது நாள் நீங்கள் விருந்தாளியாக அந்த வீட்டில் தங்கினா உங்களுக்கு விருந்து தரத்துக்கு அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவரை நீங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்க. என்னதுக்கு, எங்கேயாச்சும் திருடிட்டு வந்தாவது எனக்கு சாப்பாடுதா, அல்ல ஏதாவது ஒரு முறையில் எனக்கு சாப்பாடுதா என்று அவரை பாவத்தில் தள்ளுற அளவுக்கு நீங்கள் அவங்க வீட்டில் போய் தங்கிடாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது இந்த செய்திக்கு மட்டுமல்ல, இதை போல் பல விஷயங்கள் எங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். நாங்கள் பல பேரை இப்படி பாவத்துக்கு தள்ளுறோம். ஆனால் இப்படி நடக்குது தானே எங்களோட வீடுகளில். சொந்தக்காரங்கன்னு போய் தங்குறோம், 1 நாள் சாப்பாடு போடுறாங்க, 2 நாள் சாப்பாடு போடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு போட காசு இல்லாட்டி என்ன செய்கிறாங்க, போய் நகையை போய் அடகு வச்சு வட்டிக்கு காசு எடுத்து நிறைய குடும்பங்களில் விருந்து போடுறதை நாங்கள் பார்க்குறோம். அப்படி நடக்குதா இல்லையா? அதுவும் சாப்பாடு அவங்களுக்கு சும்மா சாதாரண சாப்பாடும் இல்லை, கறியோட சும்மா ஹைஃபை சாப்பாடு கொடுக்கணும். நிறைய குடும்பங்களில் இது நடக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீமுக்கு இது ஆகுமானது அல்ல, அடுத்தவனை பாவத்தில் நீங்கள் தள்ளாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்படி வேறு என்ன மாதிரி நாங்கள் பாவத்தில் மற்றவங்களை தள்ளுறோம்? உதாரணத்துக்கு 1-2 விஷயங்களை சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தரை நாங்கள் வேலைக்கு அமர்த்துகிறோம், அவர்கிட்ட நல்லா வேலையை நாங்கள் வாங்குகிறோம். ஆனால் அவருக்கான சம்பளத்தை நாங்கள் சரியாக கொடுக்கலேண்டா 1 மாதம் பார்ப்பார், 2 மாதம் பார்ப்பார், 1 வருஷம் பார்ப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவர் காசோட புழங்கக்கூடியவராக இருந்தால் காசில் கை வைப்பார்.
அவரை தள்ளுறது யாரு? காசுக்கு பெரிய இடத்துல உள்ள நாங்க தான். யாருக்கும் சேர்ந்து அந்த பாவம் வரும். தலைவராக இருக்கக்கூடிய, மேனேஜராக இருக்கக்கூடிய, அல்ல அந்த அந்த கம்பெனிக்கு பொறுப்பாக இருக்கிறவங்களுக்கு சேர்த்து தான் அந்த பாவம் வரும். இப்படி வேற என்னெல்லாம் நாங்கள் நடத்துகிறோம் ஆட்களை? ஒருத்தரை பாவத்தில் போய் விழுகிற அளவுக்கு எங்கட செயல்பாடுகள் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அப்படி நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி. விருந்திலேயே ரசூலுல்லாஹ் செய்யாதீங்கன்னு இருக்கும்போது ஒருத்தருடைய உழைப்பை மொத்தமாக எடுத்து அவருக்கான செலரியை கொடுக்காம இருக்கிறது ஒரு பெரிய பாவமான காரியம் தானே. வேற என்னெல்லாம் நாங்கள் எங்களோட லைஃப்ல அப்படி செய்கிறோம்? சில உதாரணங்களை சொல்லுங்க பார்ப்போம். அடுத்தவங்களை பாவத்தில் கொண்டு போய் தள்ளுறது. இன்னும் சில செய்திகள் உங்களுக்கு சில உதாரணங்கள் கூட ஹதீஸ்ல சொல்லலாம். வரதட்சணை. ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், மாப்பிள்ளை சரியா செலவுக்கு காசு தர மாட்டேன்றாரு. இப்போ நான் என்ன செய்யன்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். வீட்டு செலவை பார்க்கணும், ஸ்கூல் செலவை பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களும் ட்ரெஸ் போடணும், பிறநாளைக்கு ட்ரெஸ் அணியணும். இப்போ நாங்கள் கொடுக்குற காசு எங்களுக்கு பத்தலைன்னு சொன்னால் எங்களுக்கே தெரியுது நாங்கள் கொடுக்குற காசு பத்தலைன்னு. சண்டை போட்டு 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 கேட்குறாங்க. ஒரு கட்டத்தை தாண்டி என்ன நடக்கும்? எங்களோட பர்ஸில் கை வைப்பாங்க. அப்படித்தானே? அப்போ அவங்கள தள்ளுறது யார்? ரசூலுல்லாஹ் அந்த அனுமதியை கொடுக்குறாங்க. அப்படி ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தேவையான காசை நீங்கள் எடுத்துக்கங்க, அதுக்கு மேல் மிச்சமாக போயிடாதீங்கன்னு சொல்லி. அப்போ இஸ்லாம் அதை வெறுக்குது. ஒரு முஸ்லீம் கிட்ட அதை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லுது இஸ்லாம். அதுக்கான சில உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். இப்போ நான் சொன்னது மாதிரி வரதட்சணை, அதுவும் சில ஊர்களில் நாங்கள் என்ன செய்கிறோம்னா அது ஒரு நிர்பந்தமாக்கி வச்சுக்கிறோம். பொம்பளை பிள்ளைய பெற்று அவங்களுக்கு ஒரு வீட்டை கட்டணும், அவங்கள கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொடுக்கணும் என்று. நடக்குதா இல்லை இன்றைக்கு நாட்டில்? அந்த ஊரில் இல்லாமல் வேறு வேறு ஊரில் பேத்து அந்த வாப்பா பேத்து பிச்சை எடுக்கிற நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கி எங்களோட நாடுகளில் நடக்குது. அப்போ இதுக்கு காரணம் அந்த சமூகம் தான். நாங்கள் நினைக்கிறோம் அதுலேருந்து எங்களுக்கு வெளியே வரலாம் என்று. அல்லாஹ் நாளை மறுமையில் எல்லார்கிட்டையும் அந்த கேள்வியை, அந்த கொஸ்டனை கேட்பான். குர்ஆன் சுன்னா என்ற இந்த வட்டத்துக்குள்ள வாழணும் என்று நினைக்கிற எங்களுக்கு நின்று அதுலேருந்து வெளியே வரையலாமல் இருக்குது. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முஸ்லீமுக்கு எப்படி கட்டளையிடுது அப்படின்றத பாருங்க. அப்போ இது ஒரு முக்கியமான ஒன்று. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எப்பவுமே இன்னொருத்தனுக்கு பாவம் செய்யறதுக்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது என்பதை சாதாரண விருந்து விஷயத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு முஸ்லிமை குறித்து பேசுகின்றதை பார்க்கலாம். அதில் நாங்கள் கவனமாக இருக்கணும். இது ஒன்று. அடுத்து இன்னொரு விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். அது இன்றைக்கு எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஸ்ஸம்உ வத்தாஅத்து அலல் மர்இல் முஸ்லிமி ஃபீமா அஹப்ப வகரிஹ மாலம் யுஅமர் பிமஅசியத்தி. ஒரு ஆட்சியாளர் பாவமான காரியங்களுக்கு ஏவாத பட்சத்தில், உங்களுக்கு பாவத்துக்கு அவர் ஏவல்ல, மற்றபடி அவர் சொல்றதுல உங்களுக்கு விருப்பம் இருந்தோ இல்லையோ, நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவருக்கு செவித்தாழ்த்தி அவருக்கு கட்டுப்படணும். அஸ்ஸம்உ வத்தாஅத்து, செவித்தாழ்த்துறது கட்டுப்படுறது கட்டாயம். அலல் மர்இல் முஸ்லிமி, முஸ்லிமான ஒருத்தனுக்கு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபைதா உமிர பிமஅசியத்தின், பாவமான காரியத்தை அந்த ஆட்சியாளர் உங்களுக்கு கட்டளையிட்டார் என்றால் ஃபலா சம்அ வலா தாஅத, அதில் நீங்கள் அவர் சொல்கிறத கேட்கவும் தேவையில்லை, அவருக்கு செவி தாழ்த்தவும் தேவையில்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் சமூகத்தில் எங்களோட நாடுகள்லேயும் சரி பிற நாடுகள்லேயும் சரி அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்குறோம். நாங்கள் அதை நிர்பந்தம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அழகான தீர்வை சொல்கிறாங்க. பாவமான காரியத்தை அவர்கள் ஏவும் பட்சத்தில் அதை கேட்கவும் தேவையில்லை, அதற்கு கட்டுப்படவும் தேவையில்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் அந்த மாதிரியான எங்களோட நாடுகளில் நடக்கிற சில விஷயங்களை சொல்லுங்களேன். ரசூலுல்லாஹ் அலல் மர்இல் முஸ்லிம் என்றே ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு யாரோ
அதை நாங்கள் நிர்பந்தத்துக்குள்ளே கொண்டு வரோம். என்ன நடக்குதுன்னு கேட்டால், அதற்கு எழுந்து மரியாதை செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கே மரியாதை செலுத்த வேண்டாம் என்று சொன்ன ஒரு மார்க்கத்தில் நானும் நீங்களும் எவனோ எழுதின ஒரு நாட்டுடைய கீதத்துக்கு நாட்டை வந்து கடவுளுடைய இடத்துக்கு கொண்டு வந்து எழுதப்படுது வார்த்தைகளும் வரிகளும், அதற்கு நாங்கள் கண்ணியம் மரியாதை செலுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுது. இப்போ ஒரு இஸ்லாமியன் இதை கேட்குறதா இல்லையா அப்படின்னு வரும்போது ரசூலுல்லாஹ் அழகான தீர்ப்பை சொல்கிறாங்க. வலா மஅசியத்தை, பாவமான காரியங்களில் அஸ்ஸம்உ வல் தாஅத்து, கேட்பதும் கட்டுப்படுவதும் கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எத்தனையோ அரபு நாடுகளில் கூட எங்களுக்கு பார்க்கலாம், பாவமான காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அனுமதிச்சு அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. பல பேர் அதற்கு அடிமையும் ஆகுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை தடை செய்கிறாங்க. இன்னும் எந்த அளவுக்குண்டா, திருமறை குர்ஆன்ல 4வது சூறாவில் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வ அத்தியுர் ரசூல், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஒரு விஷயத்தில் உங்களுக்குள்ள முரண்பாடுகள் வந்தா அல்லாஹ் சொல்கின்றான், ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூலி இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, நீங்க அல்லாஹ்வின் பக்கமும் தூதரின் பக்கமும் வந்து விடுங்க. அந்த ஆளுக்கு கட்டுப்பட போயிடாதீங்க, அல்லாஹ்வின் பக்கமும் தூதரின் பக்கமும் வாருங்களேண்டா. இஸ்லாமிய அந்த வட்டத்துக்குள்ள நீங்க இருங்களே தவிர அதை விட்டு நீங்க வெளியே போயிடாதீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், ஸாலிக கைருன், இதுதான் சிறந்ததும், வ அஹ்ஸனு தஅவீலா, அழகான விளக்கம் ஆகும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்போ இலங்கை நாட்டில் 2017-18 பிறை விவகாரம் வந்துச்சு. பிறைக்குன்னு அங்கே ஒரு குழு இருக்குது, காலாகாலமாக அவங்க தான் பிறையை அறிவிக்குது. தமிழ்நாட்டிலையும் நான் நினைக்கிறேன் இருக்குதுன்னு சொல்லி, அந்த நேரத்தில் நல்லாவே தெரியுது பிறை தென்பட்டிருக்குது. இலங்கையில் பல பாகங்களில் ஒன்றுக்கு பல பேர் சாட்சி சொல்கிறாங்க. இவங்க வேண்டுமென்றே புறக்கணிக்கிறாங்க. குர்ஆன் சுன்னா என்று பேசக்கூடிய பல ஆலிம்கள் கூட அடுத்த நாள் பெருநாள் உரையில் என்ன சொன்னாங்கன்னா, நேற்று பிறை தென்பட்டது உண்மை, நாங்கள் அதை தான் எடுத்துரிக்கணும், ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு வளமையாக பெருநாள் கொண்டாடிக்கிட்டு வர்றோம். எனவே அவங்க சொன்ன டேட்டில் இன்னைக்கு பெருநாளை நாங்கள் கொண்டாட வேண்டி வந்திருக்குது. ஆனால் உண்மையான பெருநாள் முந்த நாள் பெருநாள் பிறை பார்த்த நாள் தான் என்ன அவர்களுடைய பெருநாள் உரையிலேயே அவங்க சொல்றாங்க. அப்போ குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல எல்லை மீற முடியும், அவங்களுக்கு கட்டுப்பட தேவையில்லை. அல்லாஹ்வின் பக்கமும் தூதரின் பக்கமும் வந்திருக்கணும். நன்றாக தெரியும் அவங்க நம்மளை வழிகெடுக்கிறாங்க, தப்பான முடிவெடுக்கிறாங்க, பிறையை பார்த்தும் அதை புறக்கணிக்கிறாங்க. அப்படி தெரிந்தும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள இருக்காம அதை விட்டு வெளியே போறாங்க. ரசூலுல்லாஹ் அதை தான் சொல்றாங்க, அலல் மர்இல் முஸ்லிமி, ஒரு முஸ்லிமான மனிதன் குறிச்சே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சும்மா ஒரு மனிதன் என்ற ரசூலுல்லாஹ் சொல்ல இல்லை, குறிச்சு ஹைலைட் பண்ணி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் பாவமான காரியங்கள்ல தலைமைக்கு நீங்க கட்டுப்பட தேவையில்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம். இப்படி எத்தனையோ எங்கட நாடுகளில் நடக்குது. நாங்கள் நிர்பந்தம் என்று சொல்லி கொண்டு போகிறோம், வேற வழி இல்லை, நாங்கள் இப்படி செஞ்சுதான் ஆகணும், இப்படி வாழ்ந்துதான் ஆகணும் என்று எங்களோட வாழ்க்கையையும் எங்களோட சந்தோஷங்களையும் எங்களோட இருப்பிடங்களையும் தான் நானும் நீங்களும் பார்த்து அதற்கு தான் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர எதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, இஸ்லாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. கஹஃப் அஸீருடைய சம்பவம் எதை சொல்லுது? மக்களோடு மக்கள் அவங்களுக்கு வாழ முடியாதா? அந்த இளைஞர்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும், இளைஞர்களுக்கு குடும்பத்தோட ஊரோட ஃபன்னா சந்தோஷமாக வாழணும் என்று. ஏன் ஒதுங்கி போனாங்க? இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒதுங்கி போனாங்க. எத்தனையோ வரலாறுகள் எங்களுக்கு எடுக்கலாம். மக்காவில் எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்று அதை வெளிப்படுத்தியதன் மூலமாக ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க, ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. அவங்களுடைய இருப்பிடங்களையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் அவங்க பார்க்கவே இல்லை. எதை பார்த்தாங்கன்னா, என்னுடைய இஸ்லாம், இந்த இஸ்லாத்தில் நான் வாழ்ந்தான் மறுமையில் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் அப்படின்றதான் பார்த்தாங்க.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹைலைட் பண்ணி சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், ஆட்சியாளர்கள் வந்து அல்ல தலைமையில் இருக்கிறவங்க வந்து பதவியில் இருக்கிறவங்க வந்து சொல்ற எல்லாத்தையும் நீங்க கேட்க தேவையில்லை. நல்ல விஷயங்களாக இருந்தா உங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ அதற்கு கட்டுப்படுங்கள், அப்படி இல்லையா நீங்க கட்டுப்படாதீங்க என்று ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. எங்களோட நாடுகள்ல சமகாலத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த செய்தியை எங்களுக்கு பார்க்கலாம். அதே போல ரசூலுல்லாஹ் ஹைலைட் பண்ணி சொன்ன இன்னும் சில முக்கியமான விஷயங்கள், அதுல ஒன்று என்னன்னு சொன்னா, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு தன்னுடைய கரத்தாலையும் நாவினாலையும் பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்கிறவன் தான் முஸ்லிம். கரத்தாலையும் நாவினாலையும் தீங்கு விளைவிக்க கூடியவனாக இருந்தா அவன் முஸ்லிம் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சும்மா ரசூலுல்லாஹ் சொல்ல இல்லை. இப்ப இந்த செய்தி எடுத்துக்கங்களேன், தொழுகையோட கம்பேர் பண்ணி பார்க்க போக்கல இப்போ ரசூலுல்லாஹ் சொல்ற விஷயம் தொழுகை தானே பெருசு. நோன்போட கம்பேர் பண்ணி பார்க்க போக்கல நோன்பு தானே பெருசு. சதக்கா ஜக்காத்தோட கம்பேர் பண்ணி பார்க்க போல சதக்காவும் தானே பெருசு. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு நாவால தீங்கு விளைவிக்கிறதையோ கரங்களால தீங்கு விளைவிக்கிறதையோ நாங்கெல்லாம் சர்வசாதாரணமாக எடுத்துட்டு போற விஷயம். நாங்க செய்ய மாட்டோம், அதுக்குள்ள நாங்க வர மாட்டோம், அந்த இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள நீங்கள் இருக்க மாட்டோம். அதான் ரசூலுல்லாஹ் ஹைலைட் பண்ணி சொல்றாங்க. அப்படிதான் இருந்தாகணும், ஒரு முஸ்லீம் இருக்கணும். அப்படி இப்போ கரத்தால நாங்கள் எங்கெல்லாம் வந்து அடுத்த முஸ்லீம்களுக்கு தீங்கு விளைவிக்கிறோம். புள்ளோட பம்பஸை வந்து தூக்கி கண்ட இடத்துல போடுறது நடக்குது தானே. அப்படியே தூக்கி குப்பில் போடுறது, ஆற்றுல போடுறது, குளத்துல போடுறது. பல பேர் குடிக்கிற தண்ணியா இருக்கும், குளிக்கிற தண்ணியா இருக்கும். நடக்குதா இல்லையா? நடக்குது. என்ன செய்யறோம்? கூட்டி அடுத்த குப்பையை கூட்டி அடுத்த கொள்ளையில போட்டு விட்டுறது, அடுத்த வீட்டில். அப்படி இல்லாட்டி முன்னுக்கு கொண்டு வந்து என்ன செய்யறது? நெருப்பு வைக்கிறது. எல்லா வீட்டுக்கும் புகை போகும். இதெல்லாம் கரங்களால செய்யற தீங்குகள் தான். ரசூலுல்லாஹ் இதை தடுக்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற விதத்தில் நடக்காதீங்க. சமீபத்தில் பார்த்தோம், ஒரு பஸ்ல உட்கார்ந்து ஒரு முஸ்லீம் குடும்பம், நிறைய குடும்பங்கள் செய்து, ஆனால் ஒரு முஸ்லீம் குடும்பம் செய்கிறத வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க இலங்கையில். பஸ்ஸில் வந்து உட்காந்து அந்த பிள்ளைங்களுக்கு சாக்லேட் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைங்க அதை உரிச்சு அந்த கடதாசிகளை தோள்களை எல்லாம் கண்ணாடி மூலமாக வெளியே போடுது. அந்த வீடியோ எடுக்கிறவர் என்ன செய்கிறேன்னா கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. பார்த்தா ஃபுல்லாக குப்பை. நாங்களும் ட்ரெயினில் போகும்போது என்ன செய்கிறோம்? எடுத்து அப்படியே வீசிடுறோம். பஸ்ஸில் போகும்போது அப்படியே வீசிடுறோம். பஸ்ஸை ட்ரெயினை விடுங்களே, நாங்கள் வாழ்கிற இடங்கள்லே நாங்கள் அப்படி தானே செய்கிறோம். நாங்கள் ஒரு குழுவாக வாழ்கிறோம். ஒரு 10 பேரோ 4 பேரோ 3 பேரோ இருக்கிறோம். நாங்கள் ஒரு தட்டை சாப்பிட்றோம். எல்லாரும் சாப்பிடும் அந்த தட்டில் தான். சாப்பிட்டு கையை மட்டும் கழுவி அந்த தட்டை வச்சுப்போமா? அடுத்தவனுக்கு அது டிஸ்டர்ப் தானே. குப்பை போடுறோம். சரி, குப்பை நிறையுது, நல்லா தெரியுது நிறைஞ்சிருக்குதுன்னு என்ன செய்யணும்? அந்த குப்பையை கொண்டு போய் வீசணும். அதுக்கு மேலேயும் என்ன செய்கிறோம்? குப்பையை போடுறோம். அந்த இடத்துல நாத்தமாகும், அந்த இடத்துல ஈ மொச்சும். அதுக்கப்புறம் அது வந்து சாப்பாட்டில் உட்காரும். அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை சாப்பிட்டா வயிற்றால போகும். நடக்குதா இல்லையா? நடக்குது. அப்ப இதெல்லாம் அடுத்தவங்களை நாங்கள் கஷ்டப்படுத்துறது தானே, துன்பப்படுத்துறது தானே. நான் இப்போ சொன்ன உதாரணங்களை நாங்கள் நினச்சிக்கிட்டு அப்பாடா நான் பஸ்ஸில் போகும்போது அதை செய்கிறது இல்லை, ட்ரெயினில் போகும்போது அதை செய்கிறது இல்லை அப்படின்னு. ட்ரெயினை பஸ் ஒரு ஓரமாகவே எங்கெங்கே வீட்டிலையே எங்கெங்கே ரூமில் அல்ல நாங்கள் வாழ்கிற நாங்கள் வேலை செய்கிற கம்பெனி இடங்கள்லையே எவ்வளோ நாங்கள் அழுக்காக்கி வைக்கிறோம். யாராச்சும் ஒருத்தர் புதுசாக வரும்போது தான் எங்களோட முகமெல்லாம் சுளிக்கும். எல்லா இடத்துலையும் அழுக்காக இருக்குதே, அது அங்கே வைக்கணும், இது எங்கே வைக்கணும்னு சொல்லி. அப்போ இது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற விதத்தில் சொல்கிறாங்க இருக்காதீங்க. ஏன்னா மனுஷன் அதை செய்ய மாட்டான், மனுஷன் சுயநலவாதி. பர்டிகுலராக சொல்லுவாங்க, குறித்து சொல்கிறாங்க, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமுன்னு. தன்னுடைய கரத்தாலும் நாவினாலும் பிற முஸ்லிமுக்கு எவன் பாதுகாப்பு வழங்குறானோ அவன் தான் உண்மையான முஸ்லிம். இப்போ நான் எடுத்து காட்டின சில உதாரணங்கள், அதுக்குள்ள நானும் நீங்களும் இருக்கின்றோமா என்பதை ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கணும்.
என்னாலேயும் நடக்குது அந்த தவறுகள், உங்கள் ஒவ்வொருத்தராலையும் நடக்குது தானே. அப்போ நாங்கள் எங்களோட லைஃப்பில் திருத்த வேண்டிய ஒரு பகுதி இந்த பகுதி. இனி நாங்கள் அப்படி மாறுவோமா? இந்த தலைப்பினுடைய நோக்கமே அதுதான். நாங்கள் மாறாட்டி இந்த தலைப்பு எங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்த இல்லை. வளமை போல இந்த காதால கேட்குறோம், இந்த இடத்த விட்டு போகும்போது இந்த காதால் அப்படியே வெளியே தள்ளிடுறோம். எங்களோட லைஃப்பில் எந்த மாற்றமும் இல்லாமல் நாங்கள் போனோம்னா நாங்கள் முஸ்லீம் என்ற அந்த பேரோடு இந்த உலகத்தில் வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ நாங்கள் மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் உள்வாங்கிக் கொள்ளணும். ஓ, இதுக்கப்புறம் என்னால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த சிக்கலும் வராத விதத்தில் நான் நடந்து கொள்ளணும் அப்படின்னு. நாவால் என்னென்னலாம் செய்கிறோம்? நாங்கள் கரத்தால் செய்கிறதுல இன்னொன்றும் இருக்குது. இந்த ஃபோனால் ஒரு பட்டனை நெஸ்கி அழுத்தி நாங்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறது இருக்குது இல்லை. நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சாதாரணமான ஒரு விஷயம், அப்பாடா தூங்கிக்கிட்டே இருந்த ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர்கிட்ட மானத்தில் நாங்கள் கை வைக்கிறோம், எவ்வளோ விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதுவும் கரத்தால் செய்கிறோன்னு தானே இஸ்லாம் அன்றைக்கே சொல்லிச்சு. அப்போ இன்றைக்கு வாயால் பேசாமல் இன்னொருத்தண்ட மானத்தில் கை வச்சு அல்லது அதை அந்த புனிதத்தை இல்லாமலாக்குறத ஃபோன் மூலமாக சிம்பிளாக ஜஸ்ட்டு ஒரு செகண்டும் இல்லை அப்படி சொல்கிறதுக்குள்ளே அடுத்தவனை கேவலப்படுத்துறதுக்கு முடியுமான ஒரு கருவி எங்களோட கையில் இருக்குது. சர்வ சாதாரணமாக நாங்கள் செய்கிறோம். அதுகளை நாங்கள் செய்யக்கூடாது. எங்களோட குடும்ப குரூப்புகளில், நண்பர் குரூப்புகளில், அல்ல பொது தளங்களில், அல்ல ஃபேஸ்புக்குகளில் நிறைய விஷயங்கள் வருது. கேரளாவில் ஒரு முஸ்லீம் பெண்ணை ஒரு ஹிந்து ஒருத்தன் திருமணம் முடிச்சாருன்னு ஒரு முஸ்லீம் பெண்ணை ஃபோட்டோவை போட்டு அதில் ஒரு மாலையை போடுறாங்க. உண்மையிலே அந்த பொண்ணு முஸ்லீம் பொண்ணா இல்லையா, இல்லை ஃபோட்டோ மாற்றி வச்சா இல்லையான்னு நாங்களும் உடனே எங்களுக்கு என்னமோ இஸ்லாமிய உணர்வு இருக்கிற மாதிரியும் பொங்கி எழுந்து, அவன் தொழவே மாட்டான், நோன்பு பிடிக்கவே மாட்டான், பார்த்தியா ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு ஹிந்து ஒருத்தன் முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி உடனே அதை ஷேர் பண்ணி அவன் பொங்கி எழுதுறமே, அவர் கோவம் வர்ற மாதிரிலாம் காட்டுறான். இவன் 10 பெண்கள் இவன் சீரழிச்சிருப்பான் லைஃப்பில். பொண்டாட்டிக்கிட்டு அவன் ஒழுங்கில்லாமல் இருப்பான், தாயை மதிக்காதவனாக இருப்பான். உண்மையிலே அந்த பொண்ணு இஸ்லாமிய பொண்ணா ஹிந்து பொண்ணா, உண்மையிலே அந்த பொண்ணு மாறிடுச்சா இல்லையா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எவனோ ஒருத்தன் அனுப்பினா உடனே நாங்களும் ஷேர் பண்ணுறோம். அப்போ கரத்தாலையும் இன்னைக்கு நிறைய பாவங்களை செய்யலாம். சரி, நாவினால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே பிற முஸ்லீமுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி, அந்த பாதுகாப்பை நானும் நீங்களும் கொடுக்குகின்றோமா? இன்னும் சில செய்திகள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது உண்மையிலேயே நாங்கள் எல்லாரும் அந்த வட்டத்துக்குள்ளே வெளியே தான் இருக்கிறோம். நான் பின்னாடி சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் முஸ்லீமை மட்டும் குறித்து சில செய்திகளை சொல்கிறாங்க. நாங்கள் வளமையாக கேட்ட சில செய்திகள் தான். ஆனால் இருந்தாலும் நாங்கள் இந்த தலைப்பை கொஞ்சம் டீப்பாக இப்போ நாங்கள் அலசி ஆராயிரனால இந்த தலைப்புக்குள்ளே இருந்து நாங்கள் அதை பார்க்க போக்கில் ஒரு ரசூலுல்லாஹ் இதுக்குத்தான் ஹைலைட் பண்ணி இதை சொன்னாங்களான்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ இந்த நாவினால் பல விஷயங்களை நாங்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இறுதி ஹஜ்ஜில் இந்த மாதம், இந்த நாள், இந்த இடம் எவ்வளோ புனிதமானதோ, அடுத்தனுடைய மானம் மரியாதை கௌரவம் புனிதமானது என்று, அதே போல் மானத்தில் மரியாதையில் கை வச்சா நாங்கள் செஞ்ச எல்லா அமல்களும் நாளை மறுமையில் வீண் போயிடும். நாங்கள் அடிக்கடி கேட்ட செய்தின்னு நான் தொட்டுட்டு போகிறேன். இப்படி நிறைய விஷயங்களை எங்களுக்கு பார்க்கலாம். சரி, அப்போ இது ஒரு முக்கியமாக ரசூலுல்லாஹ் ஹைலைட் பண்ணி சொன்ன ஒரு விஷயம். அடுத்து ரசூலுல்லாஹ் ஹைலைட் பண்ணி சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன். எப்படி சகோதரன்? ரசூலுல்லாஹ் எப்படி உதாரணம் சொல்கிறாங்க? சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கட்டிடத்தை போல ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன். அந்த சகோதரத்துவத்தை ரசூலுல்லாஹ் எவ்வளோ அழகாக விளங்கப்படுத்துகிறாங்கன்னா, ஒரு கட்டிடத்தை போலன்னு ஒரு இடத்துல விளங்கப்படுத்துகிறாங்க. இன்னொரு இடத்துல எப்படி சொல்கிறாங்க? உடல் உள்ள உறுப்பை போல. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வலி வந்தால் மொத்த உடம்புக்கும் வலி வருது அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு சகோதரத்துவத்தை அவ்வளோ உயர்வாக சிலாஹித்து பேசின ஒரு மார்க்கம். அல்லாஹ்வும் குர்ஆனில் பல இடங்களில் பேசினார். ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க, லா யظ்லிமுஹு, அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், வலா யுஸ்லிமுஹு, இன்னொருத்தன் அநியாயம் செய்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கவும் மாட்டான். இது ரெண்டையும் சொல்லிட்டு அநியாயம் செய்ய மாட்டான் என்றாலும் ஓகே, இன்னொருத்தன் அநியாயம் செய்யும் போது பார்த்துக்கிட்டு இருக்கவும் மாட்டான், கைவிட்டு இருக்கவும் மாட்டான். அப்படி இருக்கிறோமா நாங்கள்? இல்லையா?
எங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லி அனுப்புகிறோம், இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகணும், எந்த வம்பு விம்புக்கும் போயிடக்கூடாது. சண்டை பிடிக்கட்டும், ரோட்டில் வந்து எவனாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி என்ன வேணாலும் நடக்கட்டும், இன்னொருத்தன் கத்தியை கொண்டு குத்தி அவன் சாகிற நிலைமையில் இருக்கட்டும், நீ கண்டும் காணாத மாதிரி ஸ்கூலுக்கு போனியா வீட்டுக்கு வந்தோமா, அல்ல தொலை போனியா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். இந்த பயிற்சியை தான் நாங்கள் எங்களோட பிள்ளைங்களுக்கு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி இல்லை, எங்களோட வாப்பமார் அப்படி எங்களுக்கு சொல்லித்தரோம். இப்போ நாங்கள் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும், எந்த வம்பு விம்புக்கும் போகாத, போனோமா வந்தோமான்னு இருக்கணும் என்று. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? இன்னொருத்தருக்கு ஒரு முஸ்லீமுக்கு அநியாயம் நடக்கும் போது வலா யுஸ்லிமுஹு, அவனை கைவிட்டு நீங்கள் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கவும் மாட்டீங்கன்னு ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், நான் அடுத்து வர்றேன். ஒமங்கான ஃபீ ஹாஜதி அஹீஹி, எவன் ஒருவன் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்கின்றானோ கானல்லாஹு ஃபீ ஹாஜதிஹி, அவனுடைய தேவையில் அல்லாஹ் நிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுயநலத்தை அல்லாஹ் எடுத்துடுறான், மனுஷன் சுயநலத்தை விட்டு வெளியே எடுத்துடுறான் அல்லாஹ். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் சுயநலமாக தான் வாழுகின்றார்கள். தான், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தை என்ற அந்த வட்டத்துக்குள்ள ஒருத்தன் வாழ்றான், அவன் நினைக்கிறான் நான் முஸ்லிம் நினைக்கிறான். ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க, முஸ்லிமுக்கான இலக்கணத்தை ரசூலுல்லாஹ் அங்க சொல்லும் போது, அவனிடத்துல இருக்க வேண்டிய பண்புகளை ரசூலுல்லாஹ் அங்க சொல்லும் போது ரசூலுல்லாஹ் அங்க சொல்கின்றார்கள், மங்கான ஃபீ ஹாஜதி அஹீஹி, தன்னுடைய சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும், கானல்லாஹு ஃபீ ஹாஜதிஹி, அவன் தேவையில் அல்லாஹ் நிப்பான் என்று அல்லாஹ் சொல்றான். ஒருத்தன் கோல் பண்றான், பேரை சொல்லி நான் இந்த இடத்துல இருக்கிறேன், போலீஸ் பிடிச்சிச்சு, என்ன எனக்கு என்னென்னு செய்ய முடியல, வந்து ஏதாச்சும் சப்போர்ட் ஒன்று ஹெல்ப் ஒன்று தர முடியுமான்னு கேட்குறான். நம்ம பார்க்குறோம், போனோம் வேண்டாம், தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும். நம்ம அவனுக்கு ஐடியா கொடுக்குறோம், நீ என்னத்தை சரி பேசி ஏதாச்சும் வந்து அந்த இடத்த விட்டு கலந்து வந்துட பாரு. இப்போ எனக்கு வரத்துக்கான சூழ்நிலை இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் வரத்துக்கான சூழ்நிலை இல்லை, என்னால் வர முடியாதுன்னு சொல்லி நாங்கள் ஒதுங்க தான் பார்ப்போம். எங்களோட குடும்பங்களில் ரொம்ப நெருக்கடிகளுக்கு மத்தியில் எங்ககிட்ட வந்து சில விஷயங்களை சொல்லுவாங்க. நாங்கள் என்ன அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம், நாங்கள் நல்லா இருந்தாலும் சில நேரங்கள் நாங்கள் சொல்லுவோம், அவன் போலை எடுத்து திரும்ப அவனுக்கே பாஸ் பண்ணுறதுன்னு. அவன் வந்து அவன்கிட்ட சொல்லுவான், அந்த போலை எடுத்து திரும்ப அவனுக்கே பாஸ் பண்ணுறான். அவன் யோசிப்பான், எதுக்குடா நான் இவன் வீட்டுக்கு வந்தேன், பேசாமல் இன்னைக்கு சரி போயிருக்கலாம்னு சொல்லி அவன் ஓடிடுவான். நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அடுத்து ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க, வமன் ஃபர்ரஜ அம் முஸ்லிமின் குர்பத்தன், ஒரு முஸ்லிமுடைய துயரத்தை ஒருவர் நீக்கிவிட்டால் ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குர்பாத்தி யௌமில் கியாமா, மறுமையில் அவனுக்கு நடக்கக்கூடிய துன்பங்களை அல்லாஹ் நீக்கி விடுவான்னு சொல்லி. ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கையில் ரசூலுல்லாஹ் அங்க கை வைத்து, ஒரு முஸ்லிம் எவ்வளவு உயர்வாக அடுத்த முஸ்லிமோட நடக்க வேண்டும் என்பதை, உனக்கு மறுமையில் நான் உன்னுடைய கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை நீக்குவேன், இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் கஷ்டப்படுறதை நீ கண்ணால் பார்த்து என்ற பொருளாதார ரீதியாக மற்ற ரீதியாக உன்னால் முடிந்த உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கின்றார்கள். அப்படி செய்தால் மறுமையில் உன்னுடைய கஷ்டத்தை நெருக்கடிகளை நாங்கள் நீக்குவோம் சொல்லிவிட்டு அதை ரசூலுல்லாஹ் அடுத்த ஒரு செய்தியை சொல்கிறாங்க, வமன் சத்தர முஸ்லிமன், முஸ்லிமுடைய குறையை எவன் மறைக்கின்றானோ சத்தரல்லாஹு யௌமல் கியாமா சத்தரஹுல்லாஹு, அவனுடைய குறையை அல்லாஹ் மறுமையில் மறைப்பான்னு சொல்லி. இது எல்லாத்தையும் அடிக்கடி நாங்கள் டீப்பாக பேசின சம்பவங்கள், டீப்பாக பேசின செய்திகள், நிறைய உள்ளால நிறைய செய்திகளை குர்ஆன் சுன்னாவில் எங்களுக்கு பார்க்கலாம். நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன், நானும் நீங்களும் இந்த இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே இருக்கின்றோமா வெளியே இருக்கின்றோமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த இலக்கணங்கள், ஒரு முஸ்லீமுக்கான இலக்கணங்கள் என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுறோமா, கஷ்டத்தை நீக்கிறோமா, அவனுடைய குறைகளை நாங்கள் மறைக்கிறோமா? இது எதுவுமே எங்ககிட்ட இல்லாட்டி நாங்கள் என்ன நினைக்கிறோமேடா, என் பாட்டில் நான் இருக்கிறேன், என்னால் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை, நான் வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா என் பாட்டில் என் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன், உலகத்தில் நான் தான் சூப்பரான ஆளை நினைக்கிறேன். சில பேர் அப்படி பேசுகிறது பார்க்கலாம். எங்களோட குடும்பத்திலே நான் யார வம்புக்கும் போகிறது கிடையாது, நான் என் பாட்டில் வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், தின்னுவேன், குடிப்பேன், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுவேன், எனக்கு மற்றவங்களோட எந்த பிரச்சனையும் எனக்கு தேவையும் இல்லை, நான் மற்றவங்களோட பிரச்சனைக்கு போகவும் மாட்டேன், என்ன எதுவுமே தேவையில்லை, என் வாழ்க்கை நான் இப்படி சந்தோஷமாக என்னைய விட்டுடுங்கன்னு சொல்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, உலகத்திலே சூப்பரானால் நான் தான், நான் நல்லா இருக்கிறேன்,
நான் தான் உண்மையான முஸ்லீம் நினைக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அது முஸ்லீமுக்கான அடையாளமே இல்லை, அவனிடத்துல முஸ்லீமுக்கான இலக்கணங்கள் இல்லை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிக்கின்றதை எங்களுக்கு பார்க்கிறோம். அப்ப ஒரு முஸ்லீம் என்ன எப்படி இருக்கணும் என்று ரசூலுல்லாஹ் ஹைலைட் பண்ணி சொன்ன விஷயங்கள் காரணம் என்னன்னா, இந்த இடங்கள் எல்லாத்துல நாங்கள் முஸ்லீமாக இருக்க மாட்டோம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விதத்துல வாழ மாட்டோம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னாங்கன்னு நாங்கள் அதற்கு கட்டுப்பட மாட்டோம். நாங்கள் எங்களோட விருப்பம், எங்களோட கௌரவம், எங்களோட மரியாதை, ஏன் வைஃப் ஏன் பிள்ளை என்று எங்களோட லைஃப்பை நாங்கள் பார்த்து சுயநலமாக வாழ்வதற்கு தான் நானும் நீங்களும் முயற்சி செய்வோமே தவிர, சுயநலமாக வாழ்வதற்கு தான் நானும் நீங்களும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வோமே தவிர, இது இந்த எல்லையை மீறி இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள அவனுக்கு உதவி செய்வதற்கோ, அவனுடைய குறைகளை மறைப்பதற்கோ அல்ல அவனுடைய துன்பத்தை நீக்குவதற்கோ நானும் நீங்களும் வரமாட்டோம். ஏண்டா எனக்கு இந்த வம்பு, என் பாட்டில் நான் இருந்துடுறேன் என்று இருப்பதற்கு விரும்பக்கூடியவர்களாக தான் முஸ்லிம்களாகிய நானும் நீங்களும் இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இனியாவது இந்த நல்ல பண்புகளை எங்களுக்குள்ள கொண்டு வரணும். எங்களோட பிள்ளைங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். ரோட்டில் ஒரு நாய் துன்பப்பட்டாலும் அந்த நாய்க்கு சரி போய் ஹெல்ப் பண்ணு, பூனைக்கு ஹெல்ப் பண்ணு. மனுஷன் பூனையை விட நாயை விட மேலானவன், அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணி என்று எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு கர்ப்பிணி பஸ்ஸில் ஏறினா 10 பேர் எழும்புவாங்க அந்த கர்ப்பிணிக்கு சீட் கொடுக்கறதுக்கு. இன்றைக்கு அந்த கர்ப்பிணி ஏறி நின்றுக்கிட்டு போகும்போது ஒருத்தனுக்கு ஒருத்தன் மூஞ்ச பார்த்து கொள்வோமே தவிர சீட்டு கொடுக்க மாட்டோம். அப்படி தான் எலும்ப போனாலும் பக்கத்தில் வைஃபோ யாராச்சும் நீ எலும்பாது உட்காரு, யாராச்சும் எலும்புவாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு. வயசானவங்க பஸ்லேயோ ட்ரெயினில் ஏறினா யாராச்சும் ஒரு 4-5 பேர் எழும்பிடுவாங்க, டக்குன்னு எழும்பிடுவாங்க, நாங்கள் சீட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்ப்பாங்க, யார் கொடுக்கறது என்று. மனிதாபிமானம் செத்து கிடக்குகின்ற ஒரு காலகட்டத்தில் வாழுகின்றோம். நான், என் மனைவி, என் குடும்பம் என்று சுயநலமாக சிந்தித்து சுயநலமாக வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழுகின்றோம். ஒரு முஸ்லீம் அப்படி வாழக்கூடாது. முஸ்லீமுக்கான இலக்கணமே இல்லை, ஒரு முஸ்லீமுக்கான பண்புகளே இல்லை, கெட்ட மோசமான மனிதாபிமானம் இல்லாத பண்புகள் அப்படி என்றதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வட்டத்துக்குள்ள வாழணும் என்றா ரசூலுல்லாஹ் ஹைலைட் பண்ணி சொல்றாங்க. இதெல்லாம் சின்ன விஷயமே நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், தொழுவுறதான் பெருசுண்டு. அதை விட இது முக்கியம் என்பதை தொழுதே ஆகணுமே. இதை நீங்கள் செய்ய மாட்டீங்களா? ரசூலுல்லாஹ் ஒரு முஸ்லீம் இதை செய்யணும். என் பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், டேய் இதை நீ கட்டாயம் என்று அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன், இப்படி 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 எல்லாம் இருப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். எனவே இன்னும் நிறைய செய்திகள் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். அந்த செய்திகளை மாத்திரம் நாங்கள் பார்த்துட்டு அடுத்த ஜுசூல் உள்ள வசனத்துக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் போவோம். வல்ல ரஹ்மான் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இஸ்லாம் என்ற வட்டத்துக்குள்ள அந்த முஸ்லீமுக்கான இலக்கணத்தில் வாழக்கூடியவர்களாகவும் எங்களை வாழ்க்கையில் இல்லை என்றால் இனி வரக்கூடிய காலங்களில் அதை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கும், அதே போல் எங்களோட குழந்தைகளுக்கு, எங்களோட குடும்பங்களுக்கு அதை ஏவி அவர்களையும் அதற்குள்ளே கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்வோம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக.